திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்டவுடன் இது இறையன்பர்களுக்கு எதிரான ஆட்சி, ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்த்தார்கள். அந்த பிம்பத்தை அடித்து நொறுக்கி சுக்குநூறாக்கி இது திராவிட மாடல் ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சி என்பதை நிரூபித்து காட்டிய பெருமை இன்றைய திராவிட மாடல் நாயகன் எங்கள் உயிரினும் மேலான மாண்புமிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது. இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கொரோனா என்ற கொடிய நோய் கோரத்தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த வேளையில் தமிழ்நாடு அரசு முற்றிலுமாக முடக்கிவிடப்பட்டு ஒவ்வொரு அமைச்சர்களையுமே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பணி செய்ய ஆணையிட்டு அந்த பணியின் தொடர்ச்சியாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியான நிவாரண நிதியை வழங்குகின்ற கோப்பில்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கையெழுத்திட்ட கோப்புகளில் முக்கியமான கோப்பு கொரோனா நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற கோப்பு. இது ஒட்டுமொத்தமாக அரசின் சார்பிலே மட்டும் நின்று விடாமல் துறையின் சார்பிலேயும் கொரோனா பாதிப்பிற்கு உதவி வழங்கிய ஒரு துறை உண்டென்றால் அது இந்து சமய அறநிலைத்துறை என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் ஒவ்வொரு அர்ச்சகர்களுக்கும் 4000 ரூபாய் கொரோனா ஊக்கத்தொகையாகவும் அந்த 4000 ரூபாயை தவிர்த்து அனைத்து அர்ச்சகர்களுக்கும் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களையும் வழங்கிய ஆட்சி மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆட்சியினுடைய சிறப்பை பல்வேறு வகையில் எடுத்து கூறினார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பு இருந்தாலும் அனைவரும் அனைவருக்கும் சரி நிகர் ஆனவர்கள் என்பதை ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பில்லை என்று கும்மியடி என்ற பாடலுக்கு வரிகளுக்கு ஏற்ப இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 46 ஓதுவார்களை பணி நியமனம் செய்திருக்கின்றது. அந்த 46 பெண் ஓதுவார்களில் 12 ஓதுவார்கள் பெண்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இது பெரியாருடைய கனவு. அந்த கனவை நினைவாக்கிய பெருமை வாழும் பெரியார் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். துவக்கத்திலே இது ஒரு ஆன்மீக ஆட்சி என்றேன். ஆம், இது ஒரு ஆன்மீக ஆட்சி தான். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 3707 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி காட்டியிருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 8000 கோடி மதிப்புள்ள சுமார் 10,000 ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்ட ஆட்சி இந்த ஆட்சி தான். ஆகவே இது ஒரு ஆன்மீக ஆட்சி தான். இந்த ஆட்சி என்பது பல பல திட்டங்களுக்கு பல்வேறு சலுகைகள் பல காலங்களில் வழங்கப்பட்டிருந்தாலும் நெஞ்சை நிமிர்த்து சொல்லுவோம், இந்த ஆட்சியில்தான் அரசு நிதி 1200 கோடி ரூபாயை அரசு நிதியாக வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. கடந்த காலங்களில் கோயில் நிதிகளை அரசு பயன்படுத்தி இருந்த நிலை மாறி இந்த ஆட்சியில்தான் அரசு நிதி திருக்கோயில்களுக்கு 1200 கோடி ரூபாய் வழங்கிய திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சி என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்ளுகிறோம். ஒரு ஆட்சியினுடைய மதிப்பீடு பல்வேறு துறைகளில் பல்வேறு தொழிற்சாலைகளில் CSR தருவது ஒரு வகை. அந்த வகையில் இந்த துறையை பொறுத்தளவில் நன்கொடையாளர்கள் அதிக அளவு பணிகளை மேற்கொள்ள வருவார்கள். கடந்த காலங்களில் அப்படி நன்கொடையாளர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் அளிக்கின்ற அந்த தொகையானது அந்த குறிப்பிட்ட பணிகளுக்கு செல்லாத நிலை இருந்தது. அந்த நிலை மாறி இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட இந்த 4 ஆண்டு காலங்களில் 1502 கோடி ரூபாய் உபயதாரர்கள் நிதி மாத்திரம் இந்த திருக்கோயிலுக்கு வருகை வந்திருக்கின்றது. இது இந்த ஆட்சியினுடைய
செயல்திறனுக்கும் நேர்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே இப்படி திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். எனக்கு முன்னால் பேசிய நண்பர் சொன்னார், 5 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தவர்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 1251 பேருக்கு பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது என்று. ஆம், கடந்த ஆட்சியில் அறிவித்தார்கள், அறிவிப்போடு நின்றுவிட்டது. சொன்னதை செய்கின்ற ஆட்சி மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு அது ஒரு உதாரணம். அதோடு நின்று விடவில்லை. வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் கூடுதலாக 5 ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருக்கின்ற 1500 திருக்கோயில் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதி செய்திருக்கின்றார். பல கூட்டங்கள், பல தொழிற்சங்கங்களை சார்ந்த நிகழ்வுகள் இது போன்று நடைபெறும். அந்த நிகழ்வுகள் பார்த்தால் கோரிக்கை பட்டியல் நீண்டிருக்கும். குறைந்தபட்சம் ஒரு 50 கோரிக்கைகளாவது இருக்கும். மனநிறைவோடு இந்த துறை இருக்கிறது என்பதற்கு சாட்சி வெறும் 6 கோரிக்கைகள் தான் தந்திருக்கின்றீர்கள். அதில் ஒரு கோரிக்கை, யூனியனுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக கட்டிடத்தை தருகிறோம், வாடகையை தந்துவிடுங்கள். அதோடு வீட்டு வாடகைப்படியை கேட்டிருந்தீர்கள். நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த வாடகைப்படியை உயர்த்தி தருவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். திருக்கோயில் வருமானத்தில் 40% பணியாட்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரியிருக்கின்றீர்கள். இந்த ஆட்சி வந்த பிறகுதான் 20% என்று இருந்ததை அந்தந்த திருக்கோயிலுடைய செலவினங்களுக்கு ஏற்றார் போல் 25, 30, 35 வரையில் கொண்டு சென்றிருக்கின்றோம். நிச்சயமாக எந்த ஒரு ஊழியரும் பணிக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இந்த துறையில் பணியாற்ற மாட்டார்கள் என்ற உறுதியை இந்த நேரத்தில் வழங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் விடுப்பு சம்பளத்தை கோரியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக துறையுடைய செயலாளர் ஆணையாளரோடு கலந்து பேசி அதற்கும் ஒரு தீர்வு எட்டப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இங்கே பேசும்போது இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கின்ற பொழுது முன்கூட்டியே கோரிக்கைகளை வைத்து விடுவார்கள். ஆனால் நான் இங்கு வந்த பிறகுதான் கோரிக்கைகளை பார்த்தேன். பைபிளிலே சொல்லுவார்கள், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று. கேளாமல் தருகின்ற மனது, கேட்டதெல்லாம் தருகின்ற குணம் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சியில் இறைவனும் மகிழ்ச்சியோடு இருப்பான். இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற அர்ச்சகர்களும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இறைவனுக்கு ஊழியம் செய்கின்ற ஊழியர்களும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.